ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க டாபிக் பேர் உளுந்து. உளுந்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதோட பூர்வீகம் நம்ம தென்னிந்தியா தாங்க. தென்னிந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த தமிழர்களின் உணவில் ஆழமாக வேரூன்றிய ஒரு பருப்பு வகை தாங்க. சங்க இலக்கியங்கள் முதல் நவீன சமையல் வரை இட்லி, தோசை, வடை, களி போன்ற பாரம்பரிய உணவுகளுக்கு இது அடிப்படையாக இருக்குதுங்க. இதில் இரும்பு சத்து, புரதம் நிறைந்த ஆரோக்கியமான உணவுப் பொருளாகவும் உள்ளதுங்க. இது பல நூற்றாண்டுகளாக தமிழர்களின் தினசரி வாழ்விலும் சமையல் மரபிலும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த உளுந்தில் ஊட்டச்சத்து நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், நார்சத்து மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்ததாகவும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கமாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்துன்னு 2 உளுந்து இருக்குங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. முக்கியமாக முகம் பளபளப்பாகவும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த உளுந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இதை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க இதை நிறைய பயன்படுத்த மாட்டுறாங்க. இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்கிறாங்க. முக்கியமாக உளுந்தங்கஞ்சி. அந்த காலத்துலலாம் உளுந்தங்களின்னு ஒன்று செய்வாங்கங்க. அது வந்து பெண் குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக அது செய்வாங்க. அது இல்லாமல் பெரியவங்க, அதாவது வயசானவங்க, தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எலும்பு, இடுப்பு இதெல்லாம் வந்துட்டு வலி வரும் எல்லாத்துக்குமே, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். அவங்களுக்கு இந்த எலும்பு தேய்மானம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து ஒரு தீர்வாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, டாக்டர்ஸும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களும் இந்த உளுந்தை பற்றி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 2ஐயும் நம்ம பயன்படுத்திட்டா அவங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எலும்பு பிரச்சனையால் தான் நம்ம நாட்டில் இல்லை, நம்மள்ட்ட சுற்றி இருக்க இடத்துல பாருங்கள், முக்கால்வாசி ஹாஸ்பிட்டலும் நிறைய பார்லரும் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமானது வந்து கை கால் வலி இல்லாமல் சுகத்தோடு வாழ்கிறது தானேங்க. அதிலே பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். பியூட்டி பார்லர்லேயும் இதை பற்றி சுத்தமாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இதை நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு முகத்தில் தடவி ஒரு 1/2 hour கழிச்சிட்டு நல்லா குளிர்ந்த நீரில் கழுவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முகம் பளபளன்னு இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முகத்தில் இருக்க டாட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதுவும் இல்லாமல் நேச்சுரலாகவே நீங்கள் ஒயிட் ஆகிடுவீங்க. அதனால் இதை பற்றி அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்ட பார்லருக்கு போக மாட்டீங்க. 2வது ஹாஸ்பிட்டலில் முக்கால்வாசி பேர் கை கால் வலி இதனால தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசியான பேஷண்ட்டு ரொம்ப வெயிட்டானவங்க கை வலிக்குது, கால் வலிக்குது, முக்கியமாக முட்டி வலிக்குது, முட்டி தேய்மானம். இதுக்கு எல்லாம் காரணம் என்னங்க? நம்ம உடம்புல இந்த எலும்பு தேய்மானமான விஷயம் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதே கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்து சேர்க்குறது ரொம்ப கம்மி. இட்லி, தோசை, வடை இதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது யாருக்காச்சும் தெரியுங்களா? அது யாரும் பண்ணுறதே இல்லை. 3 தாள்னு விற்கிது கடையிலேயே. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். கடையில் கூட ஏதாச்சும் கண்ணா பெண்ணான்னு கலப்படம்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக உளுந்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக துணியில் துடைக்கிற மாதிரி நல்லா ஒரு தட்டில் போட்டு காய வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா அதுதான் 3 தாளுங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி சாப்பிட வேண்டியதுதான். இதுக்காக வந்துட்டு நம்ம கடையில் போய் வாங்குறது அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஏன்னா ஈஸியான வேலைன்னு நினச்சிட்டு விட்டுறோம். இனிமேலாச்சும் இந்த உளுந்தை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களும் நல்வாழ்வு வாழ நான் வாழ்த்துறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கான்செப்ட்டு இதுதான். இதை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதோட பயனை நீங்கள் அடைஞ்சவனை எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலில் முழுக்க மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களில் நான். பாய்ங்க.
அனைவரும் ஃபுல் வீடியோவும் பார்க்கணும். ஓகேங்க. தேங்க்யூ. பை பாய்.